நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போதுங்க, 2024 தான் ஒரு மிட் பாயிண்ட்ல இருக்கும்போது, டிஃபன் பாக்ஸ் ஒண்ணு 7 டிஃபன் பாக்ஸ் 7 நாளுமே தொடர்ந்து திருத்தணிக்கு போயிட்டு வந்தேங்க. 7 நாளுங்க. காலையில 4 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன். ஆ அன் அக்க ஒரு 6 மணிக்கு 6:30க்குள்ள திருத்தணியில இருப்பேன். அப்போ வந்து தினை மாவும், தேனுமே வந்து ஒட்டுக்கா அந்த பெசஞ்சு, அந்த டிஃபன் பாக்ஸ்ல வச்சு விளக்கு மாரி ரெடி பண்ணி, ஐயனோட சன்னதி உள்ளவே மூலவர் கிட்ட வச்சு அத தீபம் ஏத்தி குடுப்பேங்க அவங்க கிட்ட. அது 7 நாளுமே தொடர்ந்து செஞ்சேங்க. எனக்கு வாழ்க்கையில வந்து நான் அப்ப இருந்த இக்கட்டான சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தபோது, என்ன காப்பாத்துன ரொம்ப பெரிய சக்தி வந்து அந்த தேனும், தினை மாவும் வந்து விளக்கா செஞ்சு ஐயனுக்கு படைச்சது தாங்க. அது உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். ஏன்னா நெறைய பேர் வந்து ஐயனுக்கு என்ன பண்ணா பிடிக்கும் பிடிக்கும்னு கேட்குறாங்க. தேனும், தினை மாவுமே நீங்க பெசஞ்சு விளக்கு மாதிரி செஞ்சு ஐயனுக்கு படைச்சிட்டு, அந்த விளக்கு தீர்ந்த பிறகு விளக்கு குளிர்விச்சிட்ட பிறகு, அந்த மாவ எல்லாருக்கும் பிரசாதமா குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வரப்போற நெறைய அந்த கர்மாவிலருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு பெரிய வழிபாடுங்க அது.